தமிழ் நண்பர்களே, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு நான் எடுக்க போற வீடியோ பிசினஸ் பத்திங்க. முக்கியமா பிசினஸ் பத்தி தான் இன்னைக்கு எடுக்க போற வீடியோ. ரொம்ப கம்மி முதலீடே அதிகம் கிடையாது. ஒரு 10,000க்குள்ளார இருந்தா போதும். ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். எப்படி கேக்குறீங்களா? இது பாருங்க, கிரீன் பேட். பொங்கல் வருது, நிறைய பொங்கல் வைப்பாங்க பானையில. எல்லா வீட்லயும் யூஸ் ஆகிற பொருளுங்க கிரீன் பேட். இது ஒரு டஜன் வந்து 35 ரூபா. பொங்கல் ஆஃபர். ஒரு டஜன் 35 ரூபா. எம்ஆர்பி 120 ரூபா. ஒரு டஜன் 35 ரூபா. ஒரு டஜன் 12 கொண்டது 35 ரூபா. எம்ஆர்பி 120 ரூபா. இதே பாருங்க, இது வந்து 2 போட்டு வச்சிருக்கோம். 2 பீஸ், ஒரு பாக்கெட்ல 2 பீஸ். பாருங்க, 3க்கு 4 சைஸ், 10 mm திக்னஸ். நல்லா பாத்துங்க, 10 mm திக்னஸ். இந்த அளவு நாங்கள் வந்து பூனாவிலேருந்து வாங்கி இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறோம். யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கி சேல் பண்ணலாம். சேல் பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், இப்போ புரிஞ்சுங்க. 3க்கு 4 சைஸு, 10 mm திக்னஸ்ஸு, 35 ரூபா ஒரு டஜனு. இதே நீங்கள் 2 போடணும், இதை மாதிரி 2 பீஸாக போனோம்னா 60 ரூபா ஒரு டஜனு. இது 2 பீஸ் வந்து 70 ரூபா ஆகுது. இருந்தாலும் நாங்கள் 10 ரூபா கவர் காசு கம்மி பண்ணிவிட்டு 60 ரூபாய்க்கு தரோம். 60 ரூபா பொங்கல் ஆஃபர். 60 ரூபா, 60 ரூபா பொங்கல் ஆஃபர். 60 ரூபா, 60 ரூபா, எல்லாமே 60 ரூபா. பேப்பர் சம்மந்தப்பட்டது. இதை பாருங்க, 2 வச்சிருக்கோம். 60 ரூபா. சிங்கிளா வாங்கினீங்கன்னா 35 ரூபா, வெறும் 35 ரூபா. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் குட் பிரைட்டு. இது 12 பீஸ் இருக்கும். 120 ரூபா எம்ஆர்பி. 35 ரூபா. 8 கிராம் இருக்கும். 35 ரூபா. 8 கிராம் இருக்கும் நண்பர்களே. 8 கிராம் இருக்கும். 35 ரூபா. அதே மாதிரி சூர்யா மேக்ஸ், இது 8 கிராம் இருக்கு பாருங்க. 35 ரூபா. வெறும் 35 ரூபா. 10 கிராம் வாங்கினா 40 ரூபா. 10 கிராம் வாங்கினா 40 ரூபா. 8 கிராம் வாங்கினா 35 ரூபா. டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. 2 பெட்டி சேர்ந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணா 140 ரூபா வாங்குவாங்க. A1 பார்சல் சர்வீஸ், MSS இருக்குது, AKR இருக்குது, ரஜிமீனா இருக்குது, விஆர் இருக்குது, நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க நாங்கள் ஃபோன் நம்பர் தரோம் டிஸ்கிரிப்ஷனில். அந்த ஃபோன் பண்ணி கால் பண்ணி நீங்கள் ஜிபே பண்ணீங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சி வச்சுருவோம். அதே மாதிரி மக்களே, அன்பர்களே, தமிழ் நண்பர்களே, வீட்டில் வந்து சும்மா இருக்காதீங்க. 2வது, வேலைக்கு போயிட்டு அடுத்தவங்களுக்கு கடைக்கு, இந்த கடையில் போய் வேலை செய்கிறதோ, ஹோட்டலில் போய் வேலை செய்கிறதோ, இல்லை பெரிய இந்த கம்பெனியில் போய் கூலி வேலை செய்கிறதோ தேவையில்லை நண்பர்களே. பெரும்பாலும் படிப்பு என்னத்துக்குன்னா, இளைஞர்களே, உங்களுக்கு படிப்பு, நீங்கள் படிங்க. படிப்பு வந்து பிரெயின் வளர்க்குறதுக்காக. நீங்கள் வெளிநாட்டு போகலாம், சைனா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், ரஷ்யா போகலாம். அங்கேருந்து வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு தகுதி இருக்கும் படிப்பு படித்தா. அவ்வளோதான். படிப்பு டிகிரின்றது சாவர வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு இருக்குதான் போகுது. அதுக்காக சொல்லலை. ஆனால் நீங்கள் உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மாவட்ட தொழில் மையத்திலே வேலை செய்கிறாங்க. பைசாவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? மாவட்ட தொழில் மையம் போங்க. அங்கே மாவட்ட தொழில் மையம், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளார இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில். அங்கே போயிட்டு 10-15 தொழில் செய்கிறதுக்கு அவங்களே 35% மானியம் வச்சு நிறைய தொழிலுக்காக 25 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், 1 கோடி வரைக்கும் தராங்க டிகிரி படித்தவங்களுக்கு. நண்பர்களே, இந்த மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ பேர் எல்லா ஃபார்முலேஷனும் எந்த இடத்துல நீங்கள் மிஷின் வாங்குறீங்களோ அந்தந்த மிஷினுக்கு, சப்போஸ் நீங்கள் பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் பண்ணணுமா, இல்லை அகர்பத்தி கம்பெனி வைக்கணுமா, ஒரு 50 மிஷின் போடணுமா, அவங்களே எல்லா ஃபார்முலேஷன், எங்கே ரா மெட்டீரியல் கிடைக்கும், எங்கே வந்து உங்களுக்கு அந்த அகர்பத்தி செய்கிற ஸ்டிக்கு கிடைக்கும், எல்லாம் சொல்லிடுவாங்க. இதை பார்த்து நண்பர்களே, எந்த இடத்துல நம்ம மிஷின் வாங்கலாம் அங்கே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் முதலீடு இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காதீங்க. முதலீடு அது மாதிரி மாவட்ட தொழில் மையம். ஏன் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு முத்ரா லோன் அப்படின்னு சொல்லிட்டு, முத்ரா லோன் வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு அதில் அடிச்சிங்கன்னா அதில் வரும். அதில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபுல்லப் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்க. இல்லாட்டா உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா, நீங்கள் வந்து நெட் சென்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள், நாங்கள் முத்ரா லோன் வாங்கினா அதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னால் ஒரு 100 ரூபா கொடுத்தா அவங்களே அப்ளை பண்ணி அவங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. டிகிரி படித்த நண்பர்களே, தமிழ் செல்லங்களே, நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கு வாங்க. இப்போ என் பிஸ்னஸ் தான் நீ வாங்கி வீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் செய்யுங்க. வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு போனால் வேலைன்றது என்னங்க, நீங்கள் ஐஐடி படிச்சிருங்க. என்ன பண்ணுங்க? ஐஐடி படிச்சுட்டு
ஐஐடி படிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு கம்பெனிக்கு போவீங்க, ஒரு பெரிய கப்பல் கட்டுற கம்பெனிக்கு போய் அவங்க என்ன பண்றாங்க? பிசினஸ் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. பெரிய தொழிற்சாலை ராக்கெட் செய்யற கம்பெனிக்கு போறீங்க, என்ன பண்றாங்க அவங்க? ராக்கெட் செய்து சேல்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஐடி படிச்சிருக்கீங்க, என்ன பண்றாங்க அவங்க? ஐடி துறையில கோடிங் பண்ணி அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு யாருக்கும் விற்கிறாங்க. அது மாதிரி நண்பர்களே எல்லாம் பிசினஸ் பண்றாங்க. உங்களை வச்சு அவங்க சம்பாதிச்சு அவங்க முதலாளி அவங்க. அதெல்லாம் விடுங்க, நீங்க வாங்க. உங்களுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குதா? ரொம்ப படிச்சிருக்கீங்களா? சைனாவில் வந்து கூட இப்போ இம்போர்ட் பண்ணலாம். கல்கட்டாவில் இருந்து உங்களுக்கு ஃப்ளைட்டே விட்டாங்க, 12,000 ரூபா டிக்கெட்டு. பாஸ்போர்ட் வாங்குங்க, ஃபர்ஸ்ட் சைனா போயிட்டு வாங்க. ஒன்றும் தெரியலன்னா சைனா போயிட்டு பல இண்டஸ்ட்ரியல் பார்த்துட்டு வாங்க. என்னென்ன பொருள் நம்ம ஊரில் என்ன விலை, அது மார்க்கெட்டிங் பாருங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் 10 லட்சத்துக்கு அங்கே இம்போர்ட் பண்ணுங்க. இந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம், கோடு இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன கோட் லைசன்ஸ் வாங்கணும் அதெல்லாம் பாருங்க. வாங்கி கொடுக்குற ஏஜென்சி இருப்பாங்க. ஏமாந்துடாதீங்க, எங்கேயுமே ஏமாந்துடாதீங்க. நீங்கள் சொந்தமாக டிசைட் பண்ணுங்க. இந்த வேலை இந்த லைசன்ஸ் வாங்கணும்னா யாரை போயிட்டா கரெக்டாக வரும்ன்றத சரிங்க. நன்றி, வணக்கம். ரெண்டாவது வந்து இன்னைக்கு நான் சொல்றது இந்த 2 பொருள் ஏன் சேல்ஸ். ரெண்டாவது சேல்ஸ்ல நான் எப்படி விற்பேன்றீங்க. மார்க்கெட்டுக்கு போனா இது வந்து ஒன்று என்ன விலை கொடுக்குறாங்க, ஒன்று 10 ரூபா விற்கிறாங்களா, நீங்க 2 10 ரூபான்னு கொடுங்க. ஏன் வாங்க மாட்டாங்க? ஹோட்டல் கடைக்கு போங்க, டீ கடைக்கு போங்க. காலையில என்ன பண்றீங்க? காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புனீங்கன்னா ஒரு சிட்டிலையும் மாயவரம் எடுங்க, தஞ்சாவூர் எடுங்க, கும்பகோணம் எடுங்க, கன்னியாகுமரி எடுங்க, நீங்க எந்த ஊர் பொள்ளாச்சி எடுங்க, எந்த ஊர் போங்க, கண்டிப்பா 1000 2000 கடைக்கு மேல எடுங்க. திருவண்ணாமலை எடுங்க, வேலூர் எடுங்க, தஞ்சாவூர், இந்த திருப்பத்தூர் எடுங்க, ஒசூர் எடுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு நிறைய கடைங்க, நிறைய பணம்லாம் கொட்டி கிடைக்கும் நண்பர்களே. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிச்சா கூட மாசம் 1.5 லட்சம் நீங்க சேவ் பண்ணலாம். அதை வச்சு நீங்க பெரிய லெவல்ல போகலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த விஷயத்துக்குலாம் மிஷினரி வாங்கணுமா? நீங்க வாங்காதீங்க, எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க, நான் வரேன். எந்த ஊர்ல இருந்து உங்களுக்கு என்ன மிஷினரி, எந்த கம்பெனி ஆரம்பிக்கிற சொல்லுங்க, நான் கூட வந்து ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. என்ன எந்த மிஷினரி. இப்போ ஒரு அம்மா போனாங்க, ஒரு ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின் 15,000 ரூபாய் மிஷினை அதை 50,000 ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. அது மாதிரி நீங்க மிஷினரி டைரக்டா போயிட்டு எதுவும் கேட்காதீங்க. அப்படியே வாங்கினா கூட 4-5 கம்பெனியில பார்த்து அந்த குவாலிட்டி தரமா செக் பண்ணி அப்புறமேட்டு நீங்க வாங்கணும். மிஷின்லாம் திடீர்னு அப்படியே போய் வாங்கக்கூடாது. அதுக்கு அந்த கிராமப்புற இளைஞர்களுக்கும் நிறைய இடம் இருக்கணும். நிறைய இடம், ரோட்டு ஓரமாக இடம், லோடு வந்தால் ரா மெட்டீரியல் இறக்கிறதுக்கு இடம் இருக்கணும். அது மாதிரி கம்பெனி வைக்கணும், சும்மா கிடையாது, ரொம்ப இடம் இருக்கணும். மிஷினரி வாங்கணும். அதே மாதிரி லேபர்ஸு, ஃபார்முலாஸ் இதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஈஸி தான். எல்லாம் கஷ்டம் நினச்சா ஒன்றுமே ஆகாது. அது மாதிரி தான் நான் வந்து சிஆர்பிஎஃப்ல 30 வருஷம் வேலை செஞ்சுட்டு இப்போ 5 வருஷமாக ஆரம்பித்தேன். சூப்பராக ஒரு நாட்டில் 13 பாஷை தெரியும். எந்த ஊருக்கு என்ன ஒன்றாலும் போயிட்டு அடுத்த வாரம் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு குளிக்கிற சோப்பு, அதாவது கிளசரிங் சோப்பு, சிலிக்கோன் ஒரு இது தரேன். அதனுடைய விலை 13,000 ரூபாய் கிட்டு. ஒரு 500 சோப்பு செய்யலாம். அதனுடைய கிட்டு, அதனுடைய மிஷினு எல்லாமே பேக் பண்ணி தரேன். வாங்கி நீங்கள் விற்றீங்கன்னா ஒரு சோப்பினுடைய விலை வெறும் 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய்க்குள்ள தான் ஆகும். என்கிட்ட வாங்கி நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறது. அதுக்கு மேலே நீங்கள் 20 ரூபான்னு விற்கலாம், 15 ரூபான்னு விற்கலாம், 25 ரூபான்னு விற்கலாம். அது வந்து அடுத்த வாரம் நான் கிட்டு வீடியோ போட்ட பின்னாடி நீங்கள் அட்ரஸ் அனுப்புனா அந்த கிட்டு அனுப்பி வைக்கிறேன். இப்போதைக்கு ஸ்க்ரப்பர் இருக்குது. ஒரு பாக்ஸில் 60-50 எண்ணிக்கை வரும். இதை வாங்கி சேல்ஸ் பண்ணிங்க, ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கலாம். அதே மாதிரி இந்த குட் பிரைட் ஸ்க்ரப்பர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் 410 கிரேடு. இது வந்து 35 ரூபா, வெறும் 35 ரூபா. 8 கிராம் 10 கிராம் உள்ளது 40 ரூபா. இதை வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இதோட வீடியோவை முடிச்சிருக்கேன். நிறைய வீடியோ கொடுப்பேன். பிசினஸ் நண்பர்கள், அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். மாணவர்களே, நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கட்டும், பெரிய படிங்க, தாராளமா படிங்க. எவ்வளவு நாள் இருக்குது அவ்வளவு கலெக்ஷன் பண்ணுங்க. கலெக்ஷன் பண்ணிட்டு வேலைக்கு போவாதீங்க. உங்களுடைய அந்த படிப்பு, அறிவு எல்லாத்தையும் பிசினஸ்ல முதலீடு பண்ணுங்க. பிசினஸ்ல முதலீடு பண்ணா பல கோடிகளை இன்னைக்கு சம்பாதிக்கலாம். வேலைக்கு போய் கடைசி வரைக்கும் இன்னைக்கு விற்கிறது ஒரு பவுனு 1 லட்சம் ரூபாயை தாண்டிச்சு. பெத்த தாய் தகப்பனுக்கு போல நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. பொண்டாட்டிக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க சேலரியை வாங்கி ஒழுங்கா பெட்ரோல் போட்டு நீங்களே நல்லா இருக்க முடியாது. தயவுசெய்து வேலைக்கு போகாதீங்க. என்ன வேலைக்கு போனாலும்
அந்த நாலேஜை கற்றுக்கிட்டு நீங்கள் அவங்க எந்த இடத்துல நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ அந்த நாலேஜ் ஃபார்முலேஷன்லாம் 1 வருஷம் 2 வருஷம் கற்றுக்கிட்டு வெளியே வந்து நீங்களே ஒரு வியாபாரத்தை பாருங்கள், பிஸ்னஸை பாருங்கள். எல்லா இடத்துலையும் சூப்பர் மார்க்கெட்லேயோ அங்கேயோ இங்கேயோ ஜவுளி கடையிலையோ பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும், ஏன் பெண்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா? ஹோம் கிளினிக் ப்ராடக்ட் செய்யலாமே. ஹோம் கிளினிக் ப்ராடக்ட் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பெனாயில் செய்யணுமா, டிடர்ஜென்ட் லிக்விட் செய்யணுமா, சர்ஃபு செய்யணுமா, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வீட்டுங்களில் கொடுத்துட்டு வாங்க. டெய்லி ஒரு 1000 2000 சம்பாதிங்க பெண்கள். நீங்கள் ஏன் வந்து வேலைக்கு போகணும்? ஏன் சூப்பர் மார்க்கெட்டில் போய் 10,000க்கோ 15,000க்கோ வேலை செய்கிறீங்க? நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க அண்ணா, நீங்கள் மட்டும் எப்படி வேலையாட்களை வந்து வேலை செய்கிறீங்க? நாங்கள் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல. அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் 1 கிலோ வெட்டினா இவ்வளோ, ஒரு வேலை செஞ்சால் இவ்வளோ. கான்ட்ராக்ட் வேலை தான் கொடுக்கணும். கான்ட்ராக்ட்னா என்ன? பிஸ்னஸ். அவங்களும் பிஸ்னஸ்ஸு. அது மாதிரி நண்பர்களே, நாங்கள் அடுத்த வீடியோ கல்புர வீடியோவில் இதை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லா தமிழ் நண்பர்களும் நான் சொல்கிறேன், எல்லா தமிழ் நண்பர்களும் ஹாப்பி பொங்கல். பொங்கல் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. தயவுசெய்து இப்போயே உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்குற அனைத்து மகளிருக்கும் சொல்கிறேன், அனைத்து இளைஞர்களுக்கும் சொல்கிறேன், தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 5000 ரூபா சம்பாதிக்கிறது எப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். உண்மையா பொய்யா, அந்த பொய்யான தகவலோ பொய்யான வீடியோவோ இருக்குன்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க. வேணும் அப்படின்னா உங்கள் ஊருக்கு என்ன வர வைங்க. ஒரு நாளைக்கு நான் 4 பாக்ஸு கரெக்டாக காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 7 மணிக்குள்ளார 4 பாக்ஸை உங்கள் முன்னாடி விற்று உங்கள் பாக்கெட்டில் 5000 ரூபா வச்சுட்டு நான் வரேன். புரியுதா? எனக்கு 3 வேளை சாப்பாடும் பஸ் டிக்கெட்டு மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் எந்த ஊரில் உங்களுக்கு விற்க முடியலையா, சேல்ஸ் பண்ண தைரியம் இல்லையா, சேல்ஸ் பண்ண முடியலையா சொல்லு. உங்கள்கிட்ட பணம் இருக்குதா, நாலேஜ் இருக்குதா, நீ மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண ஆர்வம் இருக்குதா, ஆசை இருக்குதா, சேல்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு வந்து திறமை இல்லையா சொல்லு. நான் சேல்ஸ் எப்படி பண்ணணும்? ஒன்று சிம்பிள். ஒரு பொருள் 10 ரூபா விற்குதுன்னா நீ 2 10 ரூபான்னு கொடுங்க, அதிலே ஓடிடும். குவாலிட்டியை கொடுங்க, எந்த பொருளுமே குவாலிட்டியாக கொடுங்க, டூப்ளிகேட் கொடுக்காதீங்க. சூப்பராக ஓடும். இன்னும் மஞ்சள் இருக்குது, இன்னும் மிளகு இருக்குது, ஜீரகம் இருக்குது. ஜீரகம்லாம் இதை பற்றி பேசணும்னா ஜீரகம் குஜராத் மண்டியிலேருந்து ஆரம்பிச்சுன்னா அது ஒரு வீடியோ ஆகிடும். மிளகு மஞ்சள் ஈரோட்டிலேருந்து ஆரம்பிச்சுன்னா அது ஒரு வீடியோ ஆகிடும். பஞ்சாபில் கோதுமை எடுத்து அது கோதுமை அரைச்சி பேக் பண்ணி சின்ன சின்ன பேக்கெட்டாக கொடுக்கலாம், அது ஒரு வீடியோ ஆகிடும். குல்பரகாவில் வந்து திராட்சையை பேக் பண்ணி நீங்கள் 100 கிராம் 50 கிராம் கொடுக்குறது அது ஒரு வீடியோ ஆகிடும். இதை மாதிரி நிறைய ஏகப்பட்ட பிஸ்னஸ் என் மைண்டில் இருக்குது. என்ன இளைஞர்களே, நீங்களும் அந்த மாதிரி நாலேஜை வளர்த்துக்கிட்டு எல்லா ஊருக்கும் போனால், எல்லா ஆர்மியில் இருந்ததுனால எல்லா ஊருக்கும் எல்லா பாஷையும் எனக்கு தெரியும். அந்தந்த ஊரில் என்னென்ன விளையுது, எந்த ஊரில் கடுகு விளையுது, எந்த ஊரில் பூண்டு விளையுது, எந்த ஊரில் வெங்காயம் விளையுது, எந்த ஊரில் ஜீரகம் விளையுது, இதை மாதிரி நிறைய நாலேஜ் தெரியும். ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இதே அப்லோட் ஆகுதா இல்லைன்னு தெரியல, நிறைய நேரம் பேசிட்டு நான். நன்றி, வணக்கம். ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி பொங்கல். பணம் இருந்தாலும் பொங்கல், பணம் இல்லாட்டா அம்மாவுடைய அன்பும் ஆசையோட நம்ம கும்பிட வேண்டியதுதான். அதுக்காக விட்டுறாதீங்க. இந்த பொங்கல் இல்லைன்னா அடுத்த பொங்கலாவது நிறைய லட்சங்களை சம்பாதிச்சு சந்தோஷமா கும்பிடலாம். பணம் இல்லாத இளைஞர்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் பிஸ்னஸ் பண்ணி முன்னுக்குவாங்க. தயவு செய்து வேலைக்கு போவாதீங்க. ஹாப்பி பொங்கல். நன்றி, வணக்கம்.